கிருஷ்ணகிரியில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை திமுக அரசு ஆட்சி அமைத்தவுடன் நிறைவேற்றப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கடந்த தேர்தலின் போது வாக்குறுதி அளித்து இருந்தார். இதனையடுத்து கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்த்துறையினர் பல கட்டங்களாக வருவாய்த்துறை பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஆனால் திமுக அரசு எந்த ஒரு போராட்டங்களுக்கும் செவி சாய்க்காமல் வருவாய்த்துறையினரை புறக்கணித்து வந்ததால் கடந்த 9 நாட்களாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் அலுவலகம் செல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி புதிய பேருந்து அருகே உள்ள அண்ணா சிலை முன்பு போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் திமுக அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டதோடு தொடர்ந்து 9 நாட்களாக வருவாய்த்துறை பணியாளர்கள் அலுவலகம் செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.